ஜெய் வாசவி. தமிழ்நாடு ஆரிய வைச மகிழா விபாக். பெண்களின் சக்தி. அந்த பெண்களின் சக்திக்கு ஒரு கிரீடம் தமிழ்நாடு ஆரிய வைச மகிழா விபாக். இந்த தமிழ்நாடு ஆரிய வைச மகிழா விபாக் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அங்கு பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் இப்படி அழகாக ஒரு பதவியை தேர்ந்தெடுத்து அந்த பதவிக்கென்று உரிய உறுப்பினர்களை சேர்த்து அவர்களை வைத்து இந்த சக்திகளை எப்படியெல்லாம் ஒன்றிணைத்து அழகான ஒரு ஜோதியாக்க முடியும் என்று அற்புதமான ஒரு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முதல் படியாக எங்கே வந்திருக்காங்க அப்படின்னா தேனி மாவட்டம். தேனி மாவட்டம் அப்படின்னு சொன்னோன்னே தென்றல் மட்டும் கிடையாதுங்க, கொழுமை மட்டும் கிடையாதுங்க, ஆக்கம் ஊக்கம் அனைத்தும் நிறைந்த மாவட்டம். அதனால தான் என்னமோ தெரியலங்க, அந்த தேனி மாவட்ட மகிழா விபாக் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்கள் அதில் பெயர்களை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கணீர் கணீர்னு சப்தம் மட்டும் கிடையாதுங்க, சக்தி நிறைந்ததாக இருக்கும். முதல்ல இந்த ஆரிய வைஸ்ய தமிழ்நாடு மகிழா விபாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்னு யார் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் லாவண்யா பிரபு. லாவண்யம் பெயரில் மட்டும் கிடையாது, செயல்களில் உண்டு, எண்ணங்களில் உண்டு. அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு பேச்சிலும் சொல்லிலும் லாவண்யம் நிறைந்து அப்படி இருக்கக்கூடியது. அடுத்தது ஸ்டேட் செக்ரட்டரி தீபா சங்கர். எங்கும் பிரகாசம், எதிலும் பிரகாசம். பார்த்தீங்களா, அந்த பெயரை வச்சு நம்மளுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வருடம் பிறக்கும் பொழுது அந்த வருடத்திற்குரிய பெயரை சொல்லி இதற்கென்று ஒரு வெண்பா உண்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த வெண்பாலாம் வேணாங்க, அந்த பெயர் சொன்னாலே போதும், அப்படி இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு அழகாக தெரியும். அதே போல் தான் ஸ்டேட் ட்ரெஷரர் காயத்ரி. காயத்ரின்னு ஒரு மந்திரம், அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அவ்வளவு பவர் இவர்களிடம் உண்டு. அப்போ சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து என்னங்க பண்ணாங்க, அந்த சக்தியை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. எப்படி ஈஸ்வரி தன்னுடைய சக்தியை பிரித்து பிரித்து எத்தனையோ சக்தியாக வடிவெடுத்தாலாமே, அப்படித்தான் நீங்கள். அப்போ இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் யாராக இருப்பாங்க, அவங்களும் ஒரு பெரிய ஈஸ்வரி தான், சபரீஸ்வரி. அடுத்தது செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய பத்மமாலா, லக்ஷ்மியின் வடிவம். அடுத்தது ட்ரெஷரர் லக்ஷ்மி பிரியா. லக்ஷ்மியே வந்துட்டாங்கங்க அங்கே பொருளாளராக. அப்போ அங்கே என்ன குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க இவங்க எல்லாம் சின்ன வயசுக்காரங்களாக இருக்காங்க, அதுக்கு தாங்க வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒரு அனுபவம். ஏன் அப்படின்னா அனுபவம், வேகம், இது ரெண்டும் சேர்ந்தால்தான் ஒரு செயல் இன்னும் சிறப்பாக செயல்படும். அதற்காகத்தான் தேனி டிஸ்ட்ரிக்டோட வைஸ் பிரசிடெண்ட்டாக மிஸ்ஸஸ் ஜான்சி ராணி. பேரில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு, அந்த பேரை சொன்னாலே ஒரு வீரம் வந்துருச்சா. இப்படித்தான் ஒவ்வொருவரையும் இணைத்து ஒரு குழுவாக செய்து அந்த தேனி டிஸ்ட்ரிக்ட் மகிழா விபாக இன்ஸ்டலேஷன் பண்ணாங்க பாருங்க. அதில் எந்த ஒரு விஷயமும் இதில் குறைவு இருக்குமா அப்படின்னு சொல்லவே முடியாது. இதில் இவ்வளவு விஷயங்களை சாதித்து காட்ட முடியுமா அப்படின்னு. ஏன்னா ஆரம்பிச்சதிலிருந்து சின்ன குழந்தைகளை வச்சு நடன நிகழ்ச்சிகள், அடுத்தது அவர்களுக்கு கொடுத்த பரிசுகள். ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதற்குன்னு அழகாக ஒரு வரவேற்பு, பெருசாக கிடையாதுங்க, சின்னதாக அழகாக வரவேற்பு, குங்குமம், சந்தனம், ஒரு இனிப்பு, முடிஞ்சிருச்சா. அடுத்து உள்ள வரும். எப்போவுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா குத்து விளக்குங்க. அந்த குத்து விளக்கு ஏற்றுவதிலேயே என்ன ஒரு அழகு. தம்பதிகளாக இருந்து ஏற்றியவர்கள், தலைமை பொறுப்புகளில் இருந்து ஏற்றியவர்கள் அப்படின்னு அழகாக அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. அடுத்ததாக ஒவ்வொருவருக்கும் அந்த ஓத் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்கிறதுன்னு இருக்கு பாருங்க. அந்த உறுதிமொழி ஏற்கும் பொழுது எல்லோருக்குமே ஒரு பெருமை. நான் இந்த பொறுப்பிலிருந்து சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணீர் கணீர்னு அப்படின்னு எல்லாருமே உறுதிமொழி ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த உறுதிமொழி தலைமை பொறுப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய பிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் அனைவருக்கும் இந்த உறுதிமொழி. இது முடிச்சதுக்கு அப்புறமா அனைவருக்கும் நன்றி நவிழல். இந்த நன்றி நவிழல் அப்படிங்கிறது சாதாரணமாக கிடையாது. ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களுடைய அனுபவங்களை சொல்லி புதிதாக வந்திருப்பவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி அந்த பொறுப்புகளை ஒப்படைக்கும் பொழுது அவர்கள் பெருமைப்பட்ட அந்த தருணம்
ஏன்னா எப்பொழுதுமே அனுபவங்கள் தான் நமக்கு சிறந்த பாடங்கள். அதைவிட சிறந்த புத்தகம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படிப்பட்ட அந்த அனுபவங்களை நமக்கு சொல்லி, அந்த பெருமைகளை நமக்கு சொல்லி, இப்படியெல்லாம் நீங்கள் செய்தால் இன்னும் உயர முடியும் என்று நமக்கு அழகாக வழிகாட்டி சென்றார்கள். இத்தனையும் முடித்த பிறகு இவர்களுக்கு இன்று முதலாக தேனி மாவட்டத்தில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தது தாங்க ஹைலைட்டு. எல்லாத்துலேயுமே தேனி தாங்க பெஸ்ட்டு, எதுலேயுமே தேனி தாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க. ஆக வரக்கூடிய நாட்களில் தேனி மாவட்டம் எல்லா மாவட்டத்திற்கும் மிகவும் பெரிய முன்னுதாரணமாக இருக்க போகிறது அப்படின்னு சந்தேகமே கிடையாது அப்படின்னு நமக்கு நிரூபித்து காமிச்சிட்டோம். அடுத்ததாக எல்லாருக்குமே அந்த சர்டிஃபிகேட் மட்டும் அந்த ஈஸி மெம்பருக்கு மட்டும் கொடுக்கலங்க. அடுத்ததாக எல்லாருக்குமே அந்த பேட்ச் ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள், அதுதாங்க இன்னும் மிகப்பெரிய ஹைலைட்டு. அதை கொடுத்து அடுத்தது அந்த பிரசிடென்ட், ட்ரெஷரர், செக்ரட்டரின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் அழகாக அந்த பேச்சஸில் பெயர் போட்டு அதையும் கொடுத்தாங்க. இதை எல்லாம் முடிச்சு எல்லாத்துக்கும் அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நன்றி நவல். அது கூட கவிதை தாங்க. தேனி மாவட்டம் அப்படின்னா கவிதைக்கு பஞ்சம் இருக்குமா? அந்த பஞ்சமே கிடையாது. அந்த இதில் ஒரு கவிதை. அடுத்ததாக அந்த தேசிய கீதம், அம்மனை பற்றி அம்மனுக்காக இயற்றிய தேசிய கீதம் அப்படின்னு சொல்லி அழகாக முடித்தார்கள். ஜெய் வாசவி.